ஹாய் ஆல், வெல்கம் டு டிகே டைரிஸ். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ட்ரெண்ட்ஸுக்கு தான். இதில் வந்துட்டு நான் ஏன் ட்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணி வந்தேன் அப்படின்னா, ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்துட்டு நிறைய ட்ரெண்ட்ஸில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. லைக் 299 நல்லதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்து டெம்ட் ஆகி தான், ஓகே நல்ல ஆஃபராக இருந்தால் நம்மளும் போய் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். ஸோ வந்து ஓவராலாக வந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன், எங்கெல்லாம் சேல் போயிட்டுருக்கு, என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அந்த குர்தாக்கெலாம் வந்து நார்மலாக போடுவாங்கள்ல, 3 எடுத்தால் வந்து 200 ஆஃப், இல்லாட்டி 1 எடுத்தா 2 எடுத்தால் 100 ஆஃப், அந்த மாதிரி போட்டிருந்தாங்களா. அது நார்மல் கேஷுவலாக அதுக்கு இருக்க மாதிரி இருந்தது. அண்ட் எத்தனை பேர் அந்த 50% போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அது 1200, அதுக்கு வந்து 50% ஆஃப் அந்த மாதிரி கொடுத்து வச்சுருந்தாங்க. அண்டு ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருந்துட்டு எனக்கு தெரியல எது வந்து பை ஒன் கெட் டூ அப்படின்றதே தெரியல. ஸோ வந்து அங்கே சேல்ஸ் பர்சன் வந்து ஒருத்தங்க வந்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன் நான், இந்த மாதிரி பை ஒன் கெட் டூ போட்டிருக்கீங்களே, இதில் எந்தெந்த இதுக்கெலாம் எல்லாமே இருக்கா, எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் இருக்கா, இல்லை சில கலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க இங்கே கிடையாது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இயரிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப 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 அதிகம். இது பை ஒன் கெட் ஒன்ல வந்தது, பட் 2 இயரிங்க்கும் சேர்த்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயே அமௌண்ட் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் குர்த்திஸ் கலெக்ஷன் இது வந்து அவாசா பிராண்டில் போட்டிருந்தாங்க. அதில் எல்லாமே வந்து ஆஃபரில் இருந்தது. இந்த 30% ஆஃபர், 50% ஆஃபர் இருந்தது. பை ஒன் கெட் டூ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இந்த துப்பட்டாலாம் பார்த்தீங்க அப்படின்னா 600 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே 299 போட்டிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே இந்த சாதாரண ஷால்ஸ், இந்த காட்டன் ஷால்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட் அமௌண்ட் அதிகமாக இருந்தது. அண்ட் கீழே பார்த்துட்டே இருந்துட்டு, ஸோ ஆஃபர் எதுவுமே கீழே வந்து செட் ஆகலை. ஏன்னா எதுவுமே சூஸ் பண்ண முடியல. லைக் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பெருசாக வந்து பை ஒன் கெட் டூன்னு போட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இங்கே எதுவுமே பார்க்க முடியாது. அவங்களே சொல்லிட்டாங்க இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நம்ம வந்து மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கலெக்ஷன்ஸை மட்டும் சும்மா கவர் பண்ணியிருந்தோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த பிங்க் கலர் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக நல்லா தான் இருந்தது. இட்ஸ் காஸ்ட் அரௌண்ட் 1600 அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். அது பிங்க் இருந்துச்சுன்னா அது ஒயிட்டில் இருக்கு, அந்த கலர்ஸ் மட்டும் வேரி ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருந்தது. எல்லாமே ஃப்ளாட்டு குர்த்தா டைப்பில் இருந்தது. ஸோ இதை வந்து சும்மா நாங்கள் பார்த்துட்டு அப்படியே மேலே போகலான்னு சூஸ் பண்ணி சும்மா பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பை ஒன் கெட் டூன்னு போட்டிருந்தாங்க இல்லையா, இதில் வந்து லைக் நம்ம பார்க்கும்போது எந்த கலெக்ஷன்ஸுமே பெருசாக இல்லை. ஒரே பேட்டர்ன் ஆஃப் ஷர்ட்ஸ் வந்துட்டு ஒரு நாள் வச்சுருந்தாங்க, அதுலேருந்து எடுக்கிற மாதிரியாக இருந்தது. இந்த இதுக்கெலாம் வந்து ஆஃபர் போடலை. 499 இந்த டிஷர்ட் அப்படி இருந்தது. ஸோ பெருசாக எதுக்குமே ஆஃபர் இல்லை. சும்மா வந்து மேலேயும் மென் செக்ஷன்லேயும் சரி, உமன் செக்ஷன்லேயும் சரி கலெக்ஷன்ஸே இல்லை. கலெக்ஷன்ஸ் பார்த்தா எனக்கு தெரில, மொத்தமாக ஓவராலாகவே கலெக்ஷன்ஸ் வந்து பெருசாக இல்லாத மாதிரி இருந்தது. நார்மலாக இருக்க மாதிரி தான் இருந்தது. ஈவன் இன்னும் ஆஃபர் சைட்லாம் போனோம், சரி இந்த பை ஒன் கெட் டூலாம் பார்க்க போனால் சிங்கிள் பீசஸ் வந்து மிச்சம் மீதி இருந்திருக்கும் இல்லையா, அதுக்கு மட்டும் இந்த பை ஒன் கெட் டூ போட்டிருக்க மாதிரி போட்டிருந்தாங்க. நம்மளால் வந்து அதில் எடுக்கவே முடியாது. ஒன்று வாங்கிட்டாலும் மிச்சம் 2 வாங்குறதுக்கு நம்ம வந்து கடையே புரட்ட தான் செய்யணும். எல்லாம் அந்த ஆஃபரை கிராப் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி வந்து நாங்கள் ஈவினிங் ஒரு 3:30 அந்த மாதிரி தான் வந்து ட்ரெண்ட்ஸ் வந்தோம். காலையிலேருந்து நான் வந்து இதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். சரி வெயில் தாளட்டும், நம்ம போகலாம், அங்கே போய்ட்டு ஆஃபர் நல்லா தான் ஒரு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் அந்தளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் அங்கே இல்லை. ஆஃபர்னு சும்மா போர்டு தான் வச்சுருக்காங்க, பட் அதில் வந்து நம்ம எதையுமே எடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அந்த மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. இது எல்லாமே ஆஃபரில் இருந்த பீஸ் தான். இதுலேருந்து நம்ம ஏதாவது எடுக்க முடியுமா, இவ்வளோதான் இருக்குது மொத்தமாகவே. அண்ட் இந்த பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. இந்த பவுக்கு மட்டுமே காசு எவ்வளோன்னு நீங்களே வீடியோவில் பாருங்கள். ஒரு 249 ரூபாயோ 349 ரூபாயோ அந்த ஒரு பவு மாத்திரம். அண்ட் மென் செக்ஷன் வந்தோம்.
மென் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ரோ இருக்கு இல்லைங்களா, இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஆஃபரில் போட்டிருந்தது. பட் இதில் ஏதாவது எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எடுக்க முடியாது. அதே மாதிரி இன்றைக்கி சண்டே ஆஃப்டர்நூன் மேலே தான், பட் கூட்டமும் எதுவும் பெருசாக அங்கே இல்லை. ஒருவேளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு எனக்கே தெரியல. அண்ட் நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சரி வாங்க எல்லோரும் நம்ம வந்து ஸ்டூடியோ பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் கிளம்பினோம். போகிற வழியில் மேக்ஸை பார்த்தோம். மேக்ஸில் மணியா சேல். ஸோ இது வந்து நான் மேக்ஸ் பிளான்டே கிடையாது போகணுன்ட்டு. பட் அந்த மணியா சேல் போர்டு பார்த்த உடனே சரி உள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிட்டோம். ட்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கா இல்லை மேக்ஸில் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். ஆனால் உள்ளே போனோன்னே தெரிஞ்சிச்சு மேக்ஸில் ஏகப்பட்ட ஆஃபர் போட்டிருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது. நமக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணும். ஃப்ளாட் 399, ஃப்ளாட் 299, ஃப்ளாட் 199, அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து பார்க்கலாம், நமக்கு தேடி எடுக்கலாம். அதே மாதிரி வந்து கேர்ள்ஸில் எத்தனிக் வேரில் வந்து நல்லா குவாலிட்டியான டாப்ஸே வந்து ஃப்ளாட் 499க்கு போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாவும் இருக்குது, கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதில் தான் இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா கலெக்ஷன்ஸ்லேயுமே வந்து போட்டிருக்காங்க மணியா சேல். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ 399 போட்டிருக்காங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. அதுலேருந்து நமக்கு என்ன பிடிக்குமோ அப்படி சூஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. அது ஃப்ளாட் 199 அதெல்லாம் வந்து ஒரு குவாலிட்டியான கிளாத்தில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் செப்பல் செக்ஷன்ஸ்லையுமே எப்போதுமே மேக்ஸில் வந்து எனக்கு பர்சனலி பிடிக்காது. பட் இந்த வாட்டி வந்து செப்பல்லையுமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்குலாம் வந்து 99லே போட்டிருந்தாங்க. 99லே குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ வீட்டில் ஏதாவது கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸில் இப்போ மணியா சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறையா பார்க்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் லேட்டாக அஃப்கோர்ஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா சேலில். அதனால் நீங்கள் சீக்கிரமாக போய் பார்க்குறது நல்லது. குழந்தைங்களுக்கும் எல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அது நமக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது சேல் பார்க்குறீங்க அப்படின்னா சில பேர் வந்து அப்படி செக்ஷனை மாற்றி வச்சுட்டு போயிடுறாங்க. ஃப்ளாட் 299 இருக்கிறத கொண்டுட்டு போய் 399 அந்த மாதிரி 399 இதாக இருக்கிறது 299 வச்சுடுறாங்க. ஸோ பின்னாடியே வந்து டேக் இருக்குது, அதில் மணியான்னு போட்டுட்டு ஃப்ளாட் எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்கன்றத போட்டிருக்காங்க. ஸோ மோர் தென் அந்த போர்டை பார்க்குறத விட நீங்கள் அந்த டேகை கரெக்டாக பார்த்து வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நமக்கு 50% ஆஃப் போட்டிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது குவாலிட்டி. ஸோ இது வந்து 299 போட்டிருக்காங்க, 2299 போட்டிருக்காங்க. பட் அதில் வந்து 50% நமக்கு ஆஃப் வர மாதிரி. ஆல்மோஸ்ட் எல்லா குர்த்திஸ்லேயுமே வந்துட்டு நமக்கு ஆஃபர் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வேலிடான ஆஃபர் கொடுத்த மாதிரி இருந்தது.
இங்கே நார்மலாக நம்ம வந்து மேக்ஸ் போனால் அது இவ்வளோ ரேட் தான் இருக்கும், ஆனால் இப்போ வந்து இது கம்மியாக இருக்குது அப்படின்றத we can feel. அந்த மாதிரி இருந்தது ஆஃபர். கிளாத்தோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த ஒயிட் குர்த்தா ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து 1299 போட்டிருக்காங்க, பட் ஃப்ளாட் 499 தான் இதோட ஆஃபர். சூப்பராக இருந்தது, காட்டன் குவாலிட்டி நல்லா இருந்தது, டிசைன் நல்லா இருந்தது. 499 தான். பட் நான் போயிட்டு ட்ரெஸ் எதுவுமே எடுக்கலை, ஏன்னா ஆல்ரெடி நிறையா வாங்கிட்டோம். இந்த வாட்டி வந்து கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கலை. பட் ஆஃபர் வந்து நல்லா இருந்தது. 399, 299. கிளாத் ரொம்ப குவாலிட்டி கம்மியாக அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம போனால் பர்த்தாக வாங்கிட்டு வரலான்ற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே 299. இப்படி மிக்ஸ் ஆகி வச்சுருக்காங்க. ஸோ 399 and 299 வந்து யாராவது எடுத்து இங்கே வச்சுருவாங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இந்த பேக்ஸ்லாம் கியூட் கியூட்டாக இருக்குல்ல, இது எல்லாமே ஃப்ளாட் 499 போட்டிருந்தாங்க. இது வந்துட்டு 199. இதில் வந்து ஒரு செக்டு பேட்டர்னில் வச்சுருந்தாங்க, ஒரு 3 வெரைட்டி. இது வந்து ஷார்ட் குர்த்தி, பின்னாடி இருக்கிறது லாங் குர்த்தி, இந்த மாதிரி 199. குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது. பேண்ட்ஸ் எல்லாமே, இந்த பேண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு 299, ஃப்ளாட் 299 போட்டிருந்தாங்க. ரயான் மெட்டீரியல், குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக நான் இந்த ஒரு செப்பல் மட்டும்தான் எடுத்தேன். அண்ட் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட்ஸ் vs மேக்ஸில் எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.